ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்மொழி விலாக்ஸ். இன்றைக்கி சப்பாத்திக்கு முட்டை கிரேவி பண்ணுறோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், முட்டையை உடச்சி ஊற்றி அதில் உப்பு பெப்பர் மட்டும் போட்டுட்டு தவாவில் போட்டுட்டோம். ஆம்லேட் மாதிரி போட்டு அதை கட் பண்ணிவிட்டு நம்ம முட்டை கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் என்னென்னா, கொஞ்சம் முட்டையை வந்து நல்லா தடிமனாக ஊற்றிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ரொம்ப மெல்லிசாக ஊற்றிட்டாங்க, அதனால் ஒரு மாதிரி பாலமாக வெடித்த மாதிரி வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அதை கட் பண்ண போகிறது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு கல் சட்டியில் தாங்க செய்கிறேன். அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய விட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா அது வதங்கினதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருந்தேன், அரைச்சி அதை போட்டாச்சு. இது நல்லா ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டிருந்தாங்க. அப்போ கிரேவி மாதிரி வரும், இல்லைன்னா கிரேவி கன்சிஸ்டன்சி வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே வெங்காயம் போட்டேன். அது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி போட்டிருந்தாங்க. நார்மல் சைஸ் தான் இருந்துச்சு, அது 3 கட் பண்ணி போட்டாச்சு. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சமாக மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கல் பாத்திரத்தில் செய்கிறதுனால என்னென்னா, சிம்மில் வச்சு தான் செஞ்சாங்க. நல்லாவே சீக்கிரமாக குக் ஆகிடுது, நல்லா குழஞ்சிடுது அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம். இப்போ தேவையான அளவுக்கு அந்த பொடிகள் எல்லாத்தையுமே போட்டுட்டேங்க. உப்பு தேவையான அளவு, அந்த தக்காளிக்கு தேவையான அளவு, வதக்கலுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க. தண்ணி கிரேவி பதம் வரதுனால கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு மூடி வச்சு மூடியாச்சு. இப்போ நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாடையெல்லாம் போய் நல்லாயிருக்கு, கிரேவி மாதிரி வந்துருச்சு. அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் இன்னும் நல்லாயிருக்கும், ஒரு திக்காக கிடைக்கும். அதனால் தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சுங்க. இப்போது நம்ம அந்த எக்கை வந்து நம்ம ஆம்லேட் பண்ணி வச்சுருந்தோங்களா, அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணியாச்சுங்க. நம்ம நார்மலாக செய்யும்போது பார்த்திங்கன்னா இது எப்போதும் செய்கிற ஃபார்முலா மாதிரியே அப்படியே செஞ்சுட்ருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சோங்க. டேஸ்ட்டெல்லாம் வந்து நல்லாவே சூப்பராக எப்போவுமே நம்ம செய்கிற அதே டேஸ்ட் வந்துச்சு. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ மல்லி இலையும் தூவியாச்சு. அது ஒரு 5 நிமிஷம் மட்டும் அதில் அந்த ஆம்லெட்டெல்லாம் குக் ஆனால் போதும். நல்லா குட்டி குட்டி பீஸாஸ் போட்டாச்சு அப்படிங்கிறதுனால இது பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி மாதிரி இருந்துச்சு. ஒரு டிஷ்ஷு மாதிரி இருந்துச்சு. பார்க்கவும் நல்லா இருந்துச்சு, சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து அப்படியே ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் அதிலேயே குக் ஆகட்டும். அந்த மசாலாலாம் ஊறணும் இல்லையா அந்த ஆம்லேட்டில், அதனால் அப்படியே அந்த முட்டையில் கலந்து ஊறட்டுமேன்னு சொல்லிட்டு வேக வச்சுருந்தோம். பக்கத்தில் தோசைக்கல்ல சப்பாத்தி போட்டாச்சுங்க. கோதுமை மாவு வீட்லேயே ரேஷனில் வாங்கி அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாவு தான். ரொம்ப சாஃப்டாகவே சப்பாத்தி வந்திருக்கு. நீங்களும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.